அஸ்ஸலாமு அலைக்கும். சவுதி வாழ் தமிழ் மன்ற நண்பர்களுக்கு உம்ரா வீசா குறித்து ஒரு தகவல். யாராவது உம்ரா வீசாவில் இனி வரணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் விசாவை எடுத்ததுக்கு அப்புறம் டிக்கெட் இஷ்யூ பண்ணுங்கள். ஏன்னா இன்னும் 1 மந்த் தான் உங்களுக்கு டைம் இருக்குது. அதனால் இனி விசாவுடைய இஷ்யூவன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் யாரும் முன்கூட்டியே டிக்கெட்டை இஷ்யூ பண்ணிட வேண்டாம். உங்ககிட்ட விசா கையில் வந்ததுக்கப்புறம் இஷ்யூ பண்ணுங்கள். யாராவது உம்ராவுக்கு வரணும், உம்ரா வீசாவில் வரணும் அப்படிங்கிற இருந்தீங்கன்னா குயிக்காக அப்ளை பண்ணிடுங்க. டிலே பண்ண வேண்டாம். லாஸ்ட் இயரில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த மாதிரி நிறைய டிக்கெட் போட்டு விசா இஷ்யூ ஆகாமல் கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ அது இந்த வருடம் மோஸ்ட்லி நீங்கள் அந்த மாதிரி போகாத பட்சத்தில் முன்னாடியே விசாவை எடுத்துடுங்க, அல்லது டிக்கெட்டை முன்னாடி எடுக்க வேண்டாம். ஒன்ஸ் உம்ரா விசா இஷ்யூ பண்ணதுக்கப்புறம் டிக்கெட்டை இஷ்யூ பண்ணுங்கள். ஓகேவா? உம்ரா விசாவுடைய கடைசி என்ட்ரி டேட் 13 ஏப்ரல் 2025. அதுக்குள்ளே எல்லோரும் உள்ளே வந்துடணும். அதுக்கு மேலே உம்ரா விசாவில் உள்ளே வர முடியாது. உம்ரா விசாவில் வந்தவங்க வெளியே போகக்கூடிய கடைசி நாள் 29 ஏப்ரல் 2025. பட் 2 நாளுக்கு முன்னாடி டிக்கெட் போட்டு நீங்கள் வெளியே போகிறது சிறந்தது, ரெக்கமெண்டட். அதனால் கடைசி டேட்டில் நீங்கள் டிக்கெட் போடாதீங்க. சம்டைம் ஃப்ளைட்டு டிலே ஆகும், அல்லது ஃப்ளைட் கேன்சல் ஆகும். அதிகமான பெனால்ட்டி பே பண்ண வேண்டி இருக்கும் 29க்கு அப்புறம். அதனால் 1 நாள் அல்லது 2 நாள் முன்னாடியே வெளியே செல்வது ரெக்கமெண்டட். ஸோ உம்ரா வீசா யாரெல்லாம் உம்ரா வீசாவில் வரணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா குயிக்காக இஷ்யூ பண்ணுங்கள், டிலே பண்ணாதீங்க. ஏன்னா இஷ்யூ பண்ணக்கூடிய அந்த கோட்டாஸ் குறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நெக்ஸ்ட் மந்த் 13th ஃபினிஷ் ஆகிறதுனால இன்னையிலேருந்து 1 மந்த் தான் இருக்குது. ஸோ இதுதான் உங்களுக்கான தகவல். அஸ்ஸலாமு அலைக்கும்.